எல்லாம் அவன் துணை. காரக ஜோதிடம் அரியலூர் திருஞான சம்பந்த ஜோதிடர். இந்த எண்கணிதம் தமிழுக்கு உண்டானது. தமிழில் இதுவரை 20 வருஷத்துக்கு முன்னெல்லாம் யாருமே எடுத்ததில்லை. 25 வருஷத்துக்கு முன்னெல்லாம் இங்கிலீஷ் நியமராஜ் ஜோதிடத்தை தான், அது கூட ஒரு குறிப்பிட்ட ஆண்டு காலம் தான் அது இருந்தது. என்னைக்கு லாட்ரி சீட்டு க்ளோஸ் பண்ணால் அன்னிலே தமிழ்நாட்டில் நியமராஜ் ஜோதிடம், இங்கிலீஷ் நியமராஜ் ஜோதிடம் அறைய ஒழிஞ்சு போச்சு. சில நாட்டில் இருக்கலாம். ஆனால் இப்போ நம்ம தமிழில் 247க்கு நான் தனிப்பட்ட முறையில் இங்கிலீஷ் நியமராஜ் போல் நம்ம தமிழில் பார்க்குறதுக்கு நான் புதிய முறையில் உருவாக்கி அதை வார்த்தை அடிப்படையில் சொல்லி கொண்டு வருகின்றேன். ஆனால் ஜாதக பலன்கிறது எப்படி என்பதெல்லாம் ஒவ்வொரு பலனுக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு இடம் என்பதை நான் இந்த வீடியோ கால் ஃபேஸ்புக் மூலமாக நேரலை மூலமாக சொல்லி கொண்டு வருகின்றேன். பரிசு என்ற சொல்லுக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குண்ட எண்ணிதோ 9, 4, 5 இதெல்லாம் கூட்டாக்கா 18வது விதி என்பது 9. அந்த 9ஆம் இடம் தான் பரிசை தரக்கூடியது. பரிசு, பொக்கிஷம், கிஃப்ட்டு எல்லாமே அதில் தான் இருக்குது 9ஆம் இடத்துல. 9ஆம் இடம் சாதாரண இடம் இல்லை. அதாவது தர்மாதிபதி இடம்னு பேர். இது பாக்கியஸ்தானம், தர்மாதிபதி. அந்த தர்மாதிபதி ஸ்தானத்தில் தான் பரிசு அமைந்திருக்கிறது. அடுத்ததாக லாபம். லாபத்துக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்கு உண்டான எண்ணிதோ 2, 9, 7 இதெல்லாம் கூட்டாக 18 அதோடைய விதி என்பது 9. லாபத்துக்கு 3 எழுத்து. அதற்குரிய விதி என்கிறது 9. பாருங்கள், பிதுரு பாக்கிய ஸ்தானத்தில் 9ஆம் இடத்துக்கு அந்த 9 லாபத்தெல்லாம் ஏற்படுத்த பாருங்கள். லாபம் என்று சொல் 9ஆம் இடத்து தான் வருது. பரிசு என்று சொல்லும் 9ஆம் இடத்து தான் வருது. அப்போ லாபம் தர்மாதிபதி, அதான் 9ஆம் இடத்து நல்ல கிரகம் இருந்தால் தான் அந்த தர்மாதிபதி நல்ல யோகங்கள் ஒழுக்கும். எப்படி மலர்கள் மலர்கிறதோ, காய் கனி எப்படி கனிகிறதோ, அதுபோல் 9ஆம் இடம் உனக்குனே கிரகங்கள் போய் குந்தி வளர வைக்கிறது. அப்போ 9ஆம் இடம் நல்ல கிரகங்கள் வலிமையாக இருந்து விட்டால் உடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். துன்பமே இல்லையா, இன்பந்தாயாக இருக்கும். ஆனாலும் லாபம், அதாவது 9ஆம் இடம் பிதிர் பாக்கியஸ்தானம், சொத்து பிரச்சனைகள், பெரிய பெரிய விஐபிகளாக 9ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கும். 9ஆம் இடத்த பாவகிரகம் தான் அவர் ரவுடியாகவும் இருப்பான், வில்லனாகவும் இருப்பான், கொலை செய்கிறானும் இருப்பான், தர்மம் செய்கிறவனும் அதுலேயே இருப்பான். அதனால் 9ஆம் இடம் வலுத்து இருந்தால் தான் அந்த 9 கூட நல்ல இடத்துல இருக்கணும். அல்லது 9ஆம் இடத்துலையே 9 கூட இருக்கணும். அந்த 9 கூடையினோட பலன் கொடுக்கக்கூடியவனும் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வாழ்க்கையில் முன்னேற்றம். அதனால் பிதுர் லாபம், பரிசு இது என்பதெல்லாம் 9ஆம் இடத்து பலனாக வருகின்றது. கர்மம் 10ஆம் இடம் தான் சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் தமிழ் எழுதி பேராக தர்மம். இது கர்மம் 9ஆம் இடத்து பலன் வருது. அப்போ கர்மத்துக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்கு உண்டான எண்ணிக்கைதான் 1, 9, 1, 7 எல்லாம் கூட்டாக 18 அதோடைய விதி என்பது 9. அப்போ கர்மம் 9ஆம் இடம். அப்போ 10ஆம் இடம் சொல்லப்பட்ட கர்மத்துக்கு எப்படி அப்படின்னாக்கா தர்மம் தர்மாதிபதியும் ஒன்றுக்கொன்று மாறி இருந்தாலும் அது தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்வார்கள். அவர்கள் தனித்தனியாக இருந்தால் கஷ்டம்தான். தர்மத்துக்கும் சம்மந்தம் இல்லை, கர்மத்துக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருப்பாங்க. அதனால் 9ஆம் இடத்துல கர்மம் பாவக்கிரைகள், தோஷமான கிரைகள் இருந்தால் அவன் கர்மத்துக்கு உடையவன். அடுத்ததாக சொத்துக்கு 3 எழுத்து வருகிறது. 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்கு உண்டான எண்ணிக்கை 5, 4, 9 இதெல்லாம் கூட்டாக்கா 18 விதி என்பது 9. இந்த கோர்ட்டுக்கெல்லாம் போகிறாங்க பாரு. 9ஆம் இடத்துல பாவக்கிரம் இருந்தால், 9ஆம் மறுபடியும் சொல்கிறது வரியை சொல்லிட்டு இருந்தால் யாரா பங்காளியோ அப்பம் பிள்ளைங்களோ சொத்து பிரச்சனை ஏறி கோர்ட்டுக்கு போவாங்க. அந்த கோர்ட்டில் போய்ட்டு அப்பீல் பண்ணால் அது 20 வருஷம், 30 வருஷம், 100 வருஷம் கழிச்சு கூட அது வரும். சமயத்தில் கோர்ட்டுக்கு போனால் அது சீக்கிரத்தில் எதுவுமே முடிவாகாது. ஆனால் சொத்து பிரச்சனை என்பது பாவக்கிரகம் 9ஆம் இடத்துல இருக்கணும். அந்த 9ஆம் அதிபதி அந்த பாவக்கிரகம் சம்மந்தப்பட்டால் அவனுக்கு சொத்து பிரச்சனை இருக்கும். ஆனால் 9ஆம் அதிபதி நல்ல சுபக்கிரகங்கள் நல்ல வலிமையான பலன் கொடுக்கக்கூடிய இருந்தால் அவர் சொத்து பிரச்சனை இல்லை. மேலே உயர்வார்கள், வாழ்ந்து காட்ட முடியும், மந்திரி எம்எல்ஏ ஆக முடியும், ஊராட்சி மன்ற தலைவராக முடியும், மெம்பராக முடியும், முதலமைச்சராக முடியும், பிரதமராக ஆக முடியும், உலகத்தில் பிரதிநிதியாக முடியும், உறுப்பினராக ஆக முடியும். எல்லாமே 9ஆம் இடம். அதாவது சொத்து என்பது கல்வியை குறிக்கும். ஒன்றை குறிக்க சொத்து கல்வியை குறிக்கும், விவசாயத்தை குறிக்கும், விஞ்ஞானத்தை குறிக்கும். அந்த 9ஆம் இடத்துல நல்ல கிரகம் இருக்கிறவங்க தான் அந்த மாதிரிலாம் போவாங்க.
ஆனால் அடுத்ததாக வந்து சிங்கம். சிங்கத்துக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்கு உண்டான எண் 4, 8, 1, 7 கூட்டாக 18வது விதி என்பது 9. பாருங்கள், 9ஆம் இடத்துல வந்து விதி சிங்கம் வருது. 9ஆம் இடத்துக்கு பண்ணாங்க. அப்போ அந்த மாபெரும் சபை நடக்கக்கூடியவர்களுக்கு வந்து சிங்கம் போல் அந்த எண்களை தான் 9ஆம் இடம் அவருக்கு குணத்தை கொடுக்கும். அதாங்க 9. 9 சிங்கம் இருக்குனாக்கா 9ஆம் இடத்துக்கு பலன் சிங்கமாக இருப்பதனால அந்த விஐபிக்கோ உறுப்பினருக்கோ சாதாரண ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கோ நம்பர்களுக்கோ வார்டு நம்பர்களுக்கு பிரதிநிதிகளுக்கு முதலமைச்சர்களுக்கு மந்திரி எம்எல்ஏகளுக்கு உலக பிரதிநிதிகளுக்கு பல குழுக்களுக்கு இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து நல்ல கிரகங்கள் இருந்துவிட்டால் அவர்களை சிங்கம் போல அந்த 9ஆம் இடம் வழிநடத்தி செல்லும். அதுதான் 9ஆம் இடத்துக்கு பலங்குது. ஆனால் 9ஆம் அதிபதி வலுத்திருந்தால் நன்மையடையும். மேலும் மேலும் வளர்வதற்கு இந்த தமிழ் ஜோதிடம் பயன் தருகிறது. ஆனாலும் இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.